நான் இந்த சம்பவத்தில் முதலாவதாக ஒன்று நினைக்கிறேன். கர்த்தர் நமக்கு கூலி கொடுக்க போகிறார். அதற்கு முன்பாக நமக்கு ஒரு வேலையை கர்த்தர் தரப்போகிறார். யாருக்கு அப்படின்னா, தள்ளப்பட்டவர்களுக்கு, ஒதுக்கப்பட்டவர்களுக்கு, இதுவரையிலும் செலக்ட் ஆகாதவர்களுக்கு, இதுவரையிலும் புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கு, இதுவரையும் வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளியவர்களுக்கு, இதுவரைக்கும் அந்த லிஸ்டில் வராத பலரை கர்த்தர் இன்னைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். இந்த 100 days 100 நாள் ஜபத்தில் கர்த்தர் பரம எஜமானனாயிருந்து, பரலோக எஜமானனாயிருந்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆகாது என்று தள்ளின இந்த கல்லை மூளைக்கு தலைக்கல்லாய் நான் மாற்றுவேன். சொல்லுங்க, நல்ல கரங்களை முழு பலத்தோடு தட்டி, ஆகாது என்று தள்ளின உங்களை கர்த்தர் எடுக்க போகிறார். புறக்கணிக்கப்பட்ட, வேண்டாம் என்று சொன்ன, ரிஜெக்ட் பண்ணப்பட்ட, யாரும் வேலை கொடுக்காத, யாரும் ஒர்க் கொடுக்காத உங்களை ஆண்டவர் முன்னணியிலே நிறுத்துகிற நாள் வரப்போகிறது. அதைத்தான் கர்த்தர் நமக்கு கிருபையாய் ஹல்லேலூயா. நம்ம ஊர்ல இருக்கிற எஜமானனா இருந்தா, நம்ம ஊர்ல இருந்த ஓனரா இருந்தா கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? காலையில 1 மணி நேரம் நம்ம லேட்டா போனாலே நம்ம நிறைய பேருக்கு வேலை கிடைக்காது. என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, ஐயோ வேணாப்பா, 1 மணி நேரம் காலையில நீ காலையில 8 மணில இருந்து 11 மணி வரைக்கும் செய்யற வேலை தான்ப்பா வேலை. அதுக்கப்புறம் நீங்க ஒன்றும் செய்ய மாட்டீங்க. அந்த நேரத்தில் செய்யற வேலையே நீங்க செய்யாம லேட்டா வந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி? நிறைய வேலை ஆட்களை வச்சு பிரச்சனை பண்ற இடத்துல வர்ற சண்டே என்னன்னா, ஏன் இவ்வளவு லேட்டா வரீங்க, எதுக்கு இவ்வளவு லேட்டா, அப்படிதான் நம்ம கேட்போம். ஆனா நான் நம்புறேன், நமக்கு ஒரு எஜமானன் இருக்கிறார். நமக்கு ஒரு எஜமானன் இருக்கிறார். அந்த எஜமானன் சிலருக்கு கூலி கொடுக்க போகிறார், சிலரை வேலையில் அமர்த்த போறாரு. யாரை கர்த்தர் அந்த பொசிஷன்ல கொண்டு வர போறாருன்னா, புறக்கணிக்கப்பட்டு வேண்டாம் என்று சொல்லி யாருமே கூலிக்கு அமர்த்தாத, யாருமே கையில எடுக்காத, யாருமே கூப்பிடாத, எல்லா இன்டர்வியூலையும் தோற்று போன, எல்லா இடத்துலையும் ரிஜெக்ட் பண்ணப்பட்ட உங்க பிள்ளைகளுக்கு ஒரு முன்னிடத்தை கர்த்தர் கொடுக்க போறாரு. உங்க குடும்பத்திற்கு ஆண்டவர் ஒரு முன்னிடத்தை கொடுக்க போறாரு. உங்களுக்கு ஒரு முன்னிடத்தை கொடுக்க போறாரு. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை, இது கர்த்தருடைய வார்த்தை. சீக்கிரமாய் அது நடக்க போகிறது. எஸ், ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வழி இல்லாத இடத்திலே உனக்காக வழியை திறப்பேன். பாதை இல்லாத இடத்திலே கர்த்தர் நமக்காக பாதையை திறப்பார். ஹல்லேலூயா. என்னுடைய தேவன் அவர் பெரிய தேவன். ஆமென். ஆகாது என்று தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றினவர். ஆமென். நம்பர் 1, முதலாவதாக இந்த எஜமானன் இங்க ஒரு பெரிய அதிசயத்தை செய்கிறார். என்ன கேட்கிறாருன்னா, நீங்க இங்க நீங்க சும்மா இருக்கிறீங்களே, நீங்க எதுக்கு காலையில இருந்து இங்க சும்மா இருக்கிறீங்க? உடனே அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு யாரும் இதுவரைக்கும் என்ன பண்ணலைன்னா வேலை போடவே இல்லை, எங்களுக்கு வேலை போடவே இல்லை. அப்படியா, பரவாயில்ல, நீங்க வாங்க, உங்களுக்கு என்ன கூலி கொடுப்பேன்? உங்களுக்கு எப்படி கூலி கொடுப்பேன்? நியாயமான கூலி கொடுப்பேன். நம்ம கூலியை கொடுக்கவே முடியாது, அந்த கூலியினுடைய லிஸ்ட்ல அவங்க வரவே முடியாது. ஆனா இந்த எஜமானன் தள்ளப்பட்டவர்களுக்கு, ஒதுக்கப்பட்டவர்களுக்கு, நான் நம்புறேன் நெக்ஸ்ட் இயர், அடுத்த வருஷம், யாருக்குள்ள வருஷம் தெரியுமா? தள்ளப்பட்டவர்களுடைய வருஷம், புறக்கணிக்கப்பட்டவர்களுடைய ஆண்டு, ரிஜெக்ட் பண்ணப்பட்டவர்களுடைய ஆண்டு, இதுவரைக்கும் வேலை கொடுக்கப்படாதவர்களுடைய ஆண்டு, பெண்டிங்கில் வைக்கப்படுவர்களுடைய ஆண்டு. எந்தெந்த ஃபைல் எல்லாம் பெண்டிங்கில் வைக்கப்பட்டிருக்கிறதோ, யாருடைய காரியங்கள் எல்லாம் நிலுவையில் வைக்கப்பட்டிருக்கிறதோ, அதெல்லாம் கர்த்தருக்கு சித்தமானால் சீக்கிரமாய் அது ரீகலெக்ட் பண்ணப்பட்டு, இல்ல பிரதர் இது நடக்கும் பிரதர், கண்டிப்பா நீங்க பார்ப்பீங்க. ஆண்டவர் உங்களுக்கு முன்குறிச்சிட்டார். உங்களை யார் தள்ள முடியும்? உங்க பிள்ளைகளை யார் தள்ள முடியும்? உங்க குடும்பத்தை யார் தள்ள முடியும்? தள்ள முடியாது. கர்த்தர் முன்னணியிலே வைக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவர். ஹல்லேலூயா. சோ நம்பர் 2, இரண்டாவதாக இந்த சம்பவத்தில் எனக்கு வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்த ஒன்று என்ன அப்படின்னா, வாசிக்கலாம் அந்த அதிகாரத்தினுடைய, ஆமென், 20ஆம் அதிகாரத்தினுடைய 6வது 7வது 8வது வசனத்தை வாசிக்கலாமா? வாசிக்கலாம். 11ஆம் மணி வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், ஒருவரும் எங்களுக்கு வேலையிடவில்லை. அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் திராட்சை தோட்டத்திற்கு போங்கள். ஹல்லேலூயா. கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த எஜமானன் வந்து அடுத்து என்ன கேட்கிறார் அப்படின்னு சொன்னா, அவங்கள பார்த்து நானும் பார்த்துட்டு இருக்கிறேன். நான் 3 மணிக்கு ஒரு டைம் வந்தேன், 6 மணிக்கு ஒரு டைம் வந்தேன், 9 மணிக்கு ஒரு டைம் வந்தேன். ஆனா நான் வர்ற டைம் எல்லாம் நீங்க என்ன பண்றீங்க? இங்கே நின்றுட்டு இருக்கிறீங்க. காலையிலிருந்து நீங்க எங்கேயும் போல, வீட்டுக்கு போல, வெளியே போகல, டீ சாப்பிட போகல, சாப்பாடு போகல. நான் உங்களை பார்க்குறேன், காலையிலிருந்து இங்கே நீங்க சும்மா இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்ட உடனே அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இல்ல ஒருத்தரும் எங்களுக்கு, இப்போ இவர் வர்றது இப்போ அடுத்து எத்தனாவது மணி நேரம் அப்படின்னா 11ஆம் மணி வேளை. இப்போ சம்பளம் கொடுக்கறது எத்தனாவது மணி வேளை?
சம்பளம் எப்போ கிடைக்கும்? சம்பளம் எப்போ கிடைக்கும்னா 12ஆம் மணி நேரம் வேலையில். இப்போ காலையில் 9 மணில ஒருத்தவங்க வேலைக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. 6ஆம் மணி நேரத்தில் காலையில் முடிஞ்சிருச்சு, 9ஆம் மணி நேரத்தில் மதியானம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ 11ஆம் மணி வேலைக்கு இனி எத்தனை மணி நேரம் தான் இருக்குது? 1 மணி நேரம் தான் இருக்குது. ஏன்னா 12ஆம் மணி வேலையில் அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? சம்பளம் கிடைக்கும். இப்போ உங்களை பார்த்து கேட்குறோம், ஒரு இடத்துல வேலைக்காக போய் நிற்கிறாங்க. நம்ம நான் இப்போ சொல்கிறேனே, அதை திரும்ப நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்க. கண்ணப்பநகர்லையும் சிவானந்த காலையும் வேலைக்காக நிற்கிறவர்கள் நீங்கள் எத்தனை மணி வரைக்கும் பார்க்க முடியும் தெரியுமா? காலையில் 4 மணிலிருந்து கரெக்டாக 9:30, 9:45, 10 மணி வரைக்கும் நீங்கள் அங்கே க்ரௌடை பார்க்கலாம். ஆனால் 10 மணிக்கு மேலே யாரையுமே அங்கே. ஆனால் எல்லாருக்கும் வேலை கிடைச்சவங்களான்னு கேட்டால் கிடையாது. 10 மணி 10:30 மணி ஆகும்போது அவங்களுக்கே ஒரு மைண்ட் செட் வரும், இனி யாரும் நம்மளை சொல்லுங்களேன், இனி யாரும் நம்மளை கூப்பிட மாட்டாங்க. அதுலயும் சிலர் பெரிய நம்பிக்கை வச்சு இருந்தாங்கன்னா சரி மத்தியானம் வரைக்கும் நம்ம இருக்கலாம், இல்லைன்னா சாயந்தரம் வரைக்கும் இருக்கலாம். ஆனா சாயந்தரம் வேலைக்கு கை கழுவுற 5 மணிக்கு மேல 4 மணிக்கு ஒருத்தர் போய் டீ கடைக்கு முன்னாடி நின்று, ஏப்பா காலையிலே ஒன்று நான் இங்கே நிற்கிறது பார்க்குறேன், என்ன நிற்கிறேன் அப்படின்னு கேட்டா, இல்லை காலையிலேருந்து யாராவது வேலை கொடுப்பாங்கன்னு நின்றுருக்காங்க. ஏங்க 4 மணி வரைக்குங்களா? 4 மணி வரைக்குங்களா? அப்போ யாரையுமே நம்ம பார்க்க முடியாது. ஆனால் இங்கே நிற்கிறவங்க என்ன அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு சின்ன விசுவாசம், ஒரு குட்டி விசுவாசம். எத்தனை மணி வரைக்கும் அந்த விசுவாசம் இருந்துச்சுன்னா 11ஆம் மணி வரைக்கும் அந்த விசுவாசம் அவங்களுக்குள்ள இருக்குது. யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக நமக்கு வேலை தருவார்கள். அப்போ சரியா காலையிலிருந்து அவங்க வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்களுடைய சின்ன நம்பிக்கையை, சின்ன விசுவாசத்தை அந்த எஜமானன் கனப்படுத்தி அந்த 1 மணி நேர வேலைக்காக அவர்களை கூட்டிட்டு போகிறது உண்மையானால், இன்று அந்த தேவன் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு கடைசி நிமிஷத்திலையும் உங்களுக்கு இருக்கிற அந்த சின்ன விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இத்தனை நடந்தும், இத்தனை பிரச்சனை வந்தும், இவ்வளவு பேரு சொல்லியும், இத்தனை பேரு முடியாதுன்னு சொல்லியும் உங்க மனசுக்குள்ள இல்ல, ஏசப்பா கண்டிப்பா விடுதலை தருவாரு, ஏசப்பா ஒரு அற்புதம் செய்வாரு, அவர் நினைச்சாருன்னா இந்த கடைசி நிமிஷத்துல அற்புதம் செய்ய முடியும்னு உங்களுக்கு இருக்கிற அந்த சின்ன விசுவாசத்தை கனப்படுத்துகிற தேவனுக்கு நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நல்லா சொல்லுங்க, ஏசப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Thank you Jesus. Hallelujah. நம்பர் 2, எனக்கு ஒன்று தெரியும். ஒன்று, யாரும் வேலை போடாதவர்களுக்கு வேலை போடுகிற எஜமானன், தள்ளப்பட்டவர்களை, புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கு வேலை போடுகிற ஒரு எஜமானன் நம்மத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் இன்றைக்கு நமக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். நம்பர் 2, இரண்டாவதாக நமக்கு ஒரு எஜமானன் இருக்கிறார். அந்த எஜமானன் யார் அப்படின்னு சொன்னா, என்னுடைய கொஞ்ச விசுவாசத்தையும் கனப்படுத்துகிற கர்த்தர், விடாமல் இருக்கிற விசுவாசத்தை கனப்படுத்துகிற கர்த்தர். நீங்கள் நம்புகிறது அவராலே வரும், நீங்கள் நம்புகிறது அவராலே வரும். நீங்கள் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்து கொள்கிற ஒரு நாளை கர்த்தர் தருவார். இந்த 100 நாட்கள் ஜெபத்திலே நீங்கள் நம்பின அந்த காரியத்தை ஆமேன் கர்த்தர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் கர்த்தர் அதை நிலைப்படுத்துவாராக. அந்த சின்ன விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்தி எனக்கு செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களுடைய விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்துகிற நாட்கள் சீக்கிரமாய் வரப்போகிறது. அந்த பிள்ளையை குறித்து விசுவாசித்த விசுவாசத்தை கனப்படுத்துகிற ஆண்டவரே, கடைசி நிமிஷம் வரைக்கும் என்னுடைய விசுவாசத்தை பெருக பண்ணுகிற கர்த்தாவே, நமக்கு கூலி கொடுக்கிறதுக்கு நேரம் வந்தது, நமக்கு கூலி கொடுக்கிறதுக்கு நாள் வந்தது. இந்த 100 days ஜெபத்திற்கு பிற்பாடு நமக்கு கூலி கொடுக்கிற நேரம் ஆரம்பமாகிவிட்டது. நம்முடைய கண்ணீருக்கு கூலி கொடுக்கிற நேரம் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. நாம் இத்தனை நாட்களும் பட்ட பிரயாசத்திற்கு கர்த்தர் கூலி கொடுக்க ஆரம்பிக்கிறார். ஆமென். நம்முடைய எஜமானன் பெரிய எஜமானன், நம்முடைய எஜமானன் நல்ல எஜமானன். நம்பர் 1, நம்முடைய எஜமானன் ஃபர்ஸ்ட் நமக்கு பண்ற என்ன, புறக்கணிக்கப்பட்டவர்களை திரும்ப வேலையிலே அமர்த்துகிற ஒரு எஜமானன். நம்பர் 2, இரண்டாவதாக கொஞ்ச விசுவாசத்தை கனப்படுத்துகிற ஒரு எஜமானன். ஹல்லேலூயா. மூன்றாவதாக நம்பர் 3, மூணாவதாக நீங்க வாசி 20ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தை வாசிக்கலாமா? 20ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கும் போது, சாயங்காலத்தில் திராட்சை தோட்டத்திற்கு எஜமான் தன் காரியக்காரனை நோக்கி, நீ வேலையாட்களை அழைத்து பிந்தி
வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர்கள் வரைக்கும் அவர்களுக்கு கூலி கொடு என்றான். நல்ல கவனிங்க, அந்த வசனத்தில் வாசிக்கும் போது, சாயங்காலத்தில் திராட்சை தோட்டத்து எஜமானன் தன் காரியக்காரனை நோக்கி. இப்போ நல்லா கவனிச்சுக்கங்க, இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த 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 நான் யாரை குறித்து பேசுறேன் அப்படின்னா, ஒரே ஒரு கூட்டம் மட்டும் காலையிலிருந்து வேலை இல்லாம என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நின்றுட்டே இருக்கிறாங்க. அப்போ அந்த அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்றாருன்னா, அந்த எஜமானன் என்ன கொடுக்குறாருன்னா வேலை கொடுக்குறாரு. ஏன் வேலை கொடுக்குறாருன்னா, அவங்க காலையிலிருந்து ஒரு நம்பிக்கையோட என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நின்றுட்டு இருக்கிறத அவர் பார்க்குறாரு. இப்போ இவங்க போறாங்க, இவங்க போற வேலை என்ன வேலை, கிட்டத்தட்ட அவ்வளவுதான், முடிய போகுது, வேலை முடிய போகுது. இப்போ காலையிலிருந்து ஒவ்வொருத்தர் வேலை செஞ்சுட்டே இருக்கிறாரு. இவங்க போய் சட்டையை கழட்டுறதுக்குள்ள அங்க என்ன முடிஞ்சிருச்சு சொல்லுங்களேன். இவங்க போய் சட்டையை கழட்டி, இப்போ வேலைக்கு வர்ற எல்லாருக்குமே என்ன போட்டிருக்காங்கன்னா, ஒரு டைம் டேபிள் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க. உள்ள வேலைக்கு போகும்போது அவங்க என்ன பண்ணணும், சைன் போட்டுட்டு உள்ள போகணும். இல்லைன்னா கையில் அந்த நாங்கள் வந்திருக்கிறோம்னா அட்டண்டன்ஸ் போட்டுட்டு உள்ள போகணும். இப்போ இவங்க உள்ள போன உடனே அட்டண்டன்ஸ் போட்டுட்டாங்க. நாங்கள் எதுக்கு வந்தோன்னு, வேலைக்கு வந்தோன்னு அட்டண்டன்ஸ் போட்டுட்டாங்க. ஆனா இவங்க போய் வேலைக்கு சட்டையை கழட்டி ரெடி ஆகி வேலைன்னு பார்க்கும்போது என்ன ஆயிடுச்சு, வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ இவங்க போன டைம் என்ன டைம் அப்படின்னா, சரியா சாயங்கால நேரம் கூலி கொடுக்கிற டைமுக்கு ஆண்டவர் வந்து அவங்கள கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. நான் நம்புறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்களை கர்த்தர் நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகளை ஏற்ற டைமுக்கு, சரியான நேரத்திற்கு, ஆமேன், பிரதிபலன் கொடுக்கிற அந்த நேரத்திற்கு, செட்டில்மெண்ட் அந்த டைம்ல, ஆமேன், கர்த்தர் உங்களை கொண்டு போய் நிறுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க அந்த இடத்துல போற நேரம் சரியான நேரமா இருக்கும். நீங்க அந்த ஃபீல்டில் கை வைக்கிற நேரம் சரியான நேரமா இருக்கும். கர்த்தர் ஏற்ற காலத்துல சரியான நேரத்துல கூலி கொடுக்கக்கூடிய அந்த நேரத்துல உங்களையும் என்னையும் கொண்டு போய் நிறுத்துகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். இதுவரையிலும் உங்களுடைய நிறைய பேருடைய வாழ்க்கையில நீங்க காலதாமதமாய் போயிருக்கலாம், இல்லைன்னா சீக்கிரமா நீங்க போயிருக்கலாம். நான் வந்தது சீக்கிரமா, இந்த நேரத்துக்கு நான் வந்திருக்க கூடாது, நான் வந்த நேரத்துல இந்த காரியம் ஒர்க் அவுட் ஆகல. அதே போல நீங்க போன நேரத்துல இது வந்து ரொம்ப வித்தியாசமா போயிருச்சு அப்படின்னா, இதுக்கு மவுஸ் இல்லாம போயிருச்சு அப்படின்னா, ஒரு பிசினஸ்ல இருக்கிறவங்க, ஒரு வேலையில இருக்கிறவங்க எந்த டைமுக்கு போகணும்னா அந்த டைமிங்க்கு தான் உள்ள போகணும். என்ன பொருளா இருக்கட்டும், ஒரு டைம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பீக்கா இருக்கும், ஒரு டைம் ரொம்ப பெரிய அளவில் இருக்கும். அந்த காரியத்தை குறித்து எல்லாம் பேசுவாங்க. இப்போ என்ன ட்ரெண்டிங்ல இருக்கு அப்படின்னு சொன்னா, இப்போ ஏஐ அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் தான் ரொம்ப வந்து அப்டேட்டா இருக்குது. எல்லா பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸும் இப்போ என்ன டார்கெட் கொடுத்துருக்காங்கன்னா, வேலை ஆட்களுக்கு என்ன டார்கெட் கொடுத்துருக்காங்கன்னா, ஏதாவது ஒன்று நீ கண்டுபிடி, ஏஐ வச்சு புதுசாக ஏதாவது ஒரு டெக்னாலஜி நீ கண்டுபிடி, அதுதான் இன்னைக்குள்ள டார்கெட். இன்னைக்கு மவுஸ் அதுதான், இன்னைக்கு எல்லார் மத்தியிலும் பேசப்படுறது அதுதான், இன்னைக்கு அதுதான் குறைவா இருக்குது. ஆனா இன்னும் ஒரு 5 வருஷத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நிறைய பேர் என்ன ஆரம்பிச்சிருவாங்கன்னா, இந்த ஏஐ சாஃப்ட்வேர் விற்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அதனுடைய வேல்யூ கொஞ்சம் குறைஞ்சிரும். அப்போ இந்த டைம் யார் ஒருத்தர் ரொம்ப பீக்கா வர்றாங்களோ அவங்க நிறைய சம்பாதிப்பாங்க. அப்போ அந்த சரியான நேரத்திற்கு சரியான ஃபீல்டுக்குள்ள போறது அப்படின்றது சிலருக்கு நடக்கவே நடக்காது. சிலர் பாருங்க, எப்ப ஒண்ணு சீக்கிரமா போயிடுவாங்க, அதை கொண்டு போய் புரிய வைக்கிறதுக்குள்ள என்ன ஆயிரும் சொல்லுங்களேன், புரிய வைக்கிறதுக்குள்ள மண்டையே வெடிச்சிடும். ஒருத்தர் அப்படி அந்த மாப் பிஸ்னஸ் பண்றாரு. மாப் பிஸ்னஸ் வந்து நான் எப்போ சொல்றேன் அப்படின்னு சொன்னா, கிட்டத்தட்ட 2000ல 20 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு வந்து இந்த மாப் பிஸ்னஸ்ல பெரிய பெரிய ஐடியா இருந்துச்சு. அவர் எனக்கு வித்தியாசமா இருந்து, ஏப்பா அன்னைக்கெல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்த வரைக்கும் எல்லாருமே எங்க தான் துடைப்பாங்கன்னா கையில தான் துடைச்சிட்டு இருப்பாங்க. இந்த மாப் அப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு பணக்கார வீட்டில் அந்த மாப் மட்டும் தான் இருக்குமே தவிர மிஷின்ல பண்றதோ இல்லைன்னா அதுவே வேலை செய்யறதோ இதெல்லாம் இருக்காது. ஆனா அன்னைக்கே அவருக்கு அந்த மாதிரி ஐடியா இருந்துச்சு. ஆனா எந்த வீட்டில் போய் மாப் கேட்டாலும், எங்களுக்கு இருக்குங்க துணி, எங்களுக்கு பழைய பெட்ஷீட் இருக்குங்க அப்படின்றது மாதிரியே விடுவாங்க. அவர் எப்போ போயிட்டாருன்னா சீக்கிரமா போயிட்டாரு. ஒன்று. இன்னொன்று, சிலர் எப்படி போவாங்கன்னா, அந்த ஃபீல்டு முடிஞ்சதுக்கு அப்புறம், இல்லைங்க நாங்கள் வந்து இந்த மாதிரி மேட்டெல்லாம் போடுறது நான் காலம் முடிஞ்சிருச்சு, இப்போ அடுத்த காலம். இது ரெண்டும் இல்லாமல் ஆண்டவர் நம்மளை எப்படி நடத்தணும் அப்படின்னு சொன்னால், இவங்க போகிறாங்க பாருங்க, இங்கே ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. ஐயோ என்னடா இது, நம்மளும் பேசாம அங்கே இருந்திருக்கலாமோ, வராம இருந்திருக்கலாமோ. கரெக்டான நேரத்தில், கூலி கொடுக்கிற நேரத்தில் இந்த எஜமானன் அவர்களை கொண்டு போய் அங்கே அமர்த்தினார்.
அமர்த்தினார். நான் இதை தீர்க்க தரிசனமா விசுவாசிக்கிறேன். இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில சிலது சீக்கிரமாகவும் சிலது லேட்டாகவும், சிலது சீக்கிரமாகவும் சிலது தாமதமாகவும். பாஸ்டர், ஏற்ற காலத்தில் எனக்கு எதுவுமே நடக்கல. ஆனா பைபிள் சொல்லுது, ஏற்ற காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எனக்கு இனி இந்த வயதான காலத்தில் நான் என்ன பண்ணுவேன், இந்த நேரத்தில் என்ன பண்ணுவேன், எனக்கு ஏற்ற சமயத்தில் கிடைக்காதா, எனக்கு இப்போ நடக்கலைன்னா எப்படி, அப்படிலாம் நீங்கள் நிறைய பேர் யோசித்தாலும் கர்த்தருடைய ஏற்ற சமயம் சீக்கிரமாய் ஆரம்பிக்க போகிறது. நீங்கள் அந்த இதுக்குள்ளே போகிற அந்த காரியம், அந்த டைம் சரியான டைமாக இருக்கும். கர்த்தர் உங்களுக்கு வாசலை திறக்கிற அந்த டைம் சரியான டைமாக இருக்கும். பிரதர், இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. உங்களுக்கு அந்த அற்புதத்தை கர்த்தர் செய்கிற அந்த நேரம் ஒரு சரியான நேரமாக இருக்கும். ஆண்டவருடைய வருகை தாமதிச்சுன்னா நீங்கள் சொல்லுவீங்க, எனக்கு சரியான நேரத்தில் கர்த்தர் திருமணம், சரியான நேரத்தில் அந்த குழந்தை, சரியான நேரத்தில் அந்த வேலை, கர்த்தர் எல்லாத்தையும் எனக்கு சரியாக தான் செய்திருக்கிறார் என்று நீங்கள் சாட்சி சொல்லுகிற ஒரு நாள், நல்ல கைகளை தட்டி இந்த வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும். Thank you Jesus, thank you Jesus, ஆமென், ஹalleluya. இப்போ நம்பர் 1, முதலாவதாக என்ன நடந்துருச்சு? ஃபர்ஸ்ட் இந்த எஜமானன் என்ன பண்றாரு? ஆமென், புறக்கணிக்கப்பட்ட, தள்ளப்பட்ட, ஆமென், ரிஜெக்ட் பண்ணப்பட்ட ஒரு டீமை என்ன பண்றாருன்னா, வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு, வேலைக்கு கூப்பிடுறாரு. நம்பர் 2, இரண்டாவதாக அவங்கள்ட்ட இருக்கிற அந்த கொஞ்சம் ஃபெய்த்து, அவ்வளோதான், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இருக்கிற அந்த விசுவாசத்தை கனப்படுத்தி அவர்களை வேலைக்கு கூட்டு போறாரு. நம்பர் 3, மூன்றாவதாக இவங்க அந்த வேலை ஸ்தலத்துக்குள்ள போகும்போது அந்த நேரம் என்ன நேரமா இருக்குதுன்னா, அந்த நேரம் தான் கூலி கொடுக்கிற நேரமாவே இருக்குது. இவங்க மற்றவங்கள மாதிரி பிரயாசப்படலை, இவங்க மற்றவங்கள மாதிரி வெயில் இவங்க மேல படலை, அவங்க மற்றவங்கள மாதிரி காலையிலிருந்து வேர்வை சிந்தி ரொம்ப கஷ்டப்படலை. ஆனா கர்த்தர் இவங்களை ரைட் டைம் உள்ள கொண்டு போய் கொஞ்ச நேரத்திலேயே அவர்களுக்கு கூலி கொடுக்க வைக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். இது ஆம் என்றும் ஆமேன் என்றும் நடக்க போகிறது. ஹalleluya. இந்த சம்பவத்துல நம்பர் 4, நாலாவதாக எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க வாசிக்கலாமே, 8வது வசனத்தை வாசிக்கலாம். 8வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். சாயங்காலத்தில் திராட்சை தோட்டத்து எஜமானன் தன் காரியக்காரனை நோக்கி, நீ வேலையாட்களை அழைத்து, யாரை நோக்கி? இல்ல இப்போ சாயங்காலத்திலே அந்த திராட்சை தோட்டத்து எஜமான் தன் காரியக்காரனை நோக்கி, காரியக்காரனை நோக்கி அப்படின்னு சொன்னா, இந்த எஜமானன் யாரை வச்சிருக்கிறாருன்னா, இன்னொருத்தர் அசிஸ்டண்டா வச்சிருக்கிறாரு. அப்படின்னா கணக்கு பிள்ளைன்னு சொல்லுவாங்க. ஒரு காலத்துல கணக்கு பிள்ளை, தென்னந்தோட்டத்துல எல்லாம் வச்சிங்கன்னா அந்த தோட்டத்துல தேங்காய் பொறுக்கிறதுக்கு கடைசியில் ஒரு கணக்கு பிள்ளை இருப்பாரு. அந்த கணக்கு பிள்ளை நோட்டை தூக்கிட்டு வந்துட்டு பார்த்துட்டு, இத்தனை தேங்காய் வந்திருக்கா, இவ்வளவு பண்ணிருக்கீங்களா, அந்த வேலை எல்லாம் எழுதிட்டு அவங்களுக்கு எல்லாருக்கும் அட்வான்ஸ் கொடுப்பாரு பாருங்க. அவருக்கு பேர் தான் யாரு? காரியக்காரன். ஆனா நமக்கு ஒரு காரியக்காரனை எஜமானன் வைக்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுத்திருக்கிறார், நான் போவேனே ஆகில் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன், அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துவார். நம்முடைய பரலோக எஜமானன் நமக்கு கூலியை கொடுக்கிறதற்கு ஒரு காரியக்காரனை கர்த்தர் நியமிக்கிறதற்காக நல்ல கரங்களை தட்டி ஆமென், ஹalleluya, ஹalleluya, ஆமென். இந்த காரியக்காரர் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வரிசைப்படுத்தி நிப்பாட்டுறாரு. இவங்களெல்லாம் வரிசைப்படுத்தி நிப்பாட்டி கரெக்டா நிக்க வச்சு அவருடைய கூலிய கையில கொடுக்கிறாரு. அவர் தான் அந்த ஜனங்களுக்கு பங்கிட்டு கொடுக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், நமக்கு ஆண்டவர் இந்த 100 days ஜெபத்துல பரிசுத்த ஆவியானவர் ஒன்னொன்னா பார்த்து நம்மேல் இரக்கம் வைத்து ஒரு தலைமைத்துவத்திற்காய் கர்த்தர் ஒருத்தரை ஏற்படுத்தி நமக்கு கிருபையாய் அற்புதம் செய்கிற நாள் வரப்போகிறது. அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிறத நம்ம உணர போறோம். இந்த காரியக்காரருடைய கையில ஒரு லிஸ்ட் இருக்குது. இந்த காரியக்காரருடைய கையில ஒரு லிஸ்ட், கடைசி அட்டெண்டன்ஸ் போட்டு அந்த லிஸ்ட் வைந்திருக்குது. அந்த லிஸ்ட்ல எல்லாரையும் ஒன்றா எழுதி இருக்கிறார். முன்னாடி வந்தவர்களையும் எழுதி இருக்கிறார், பின்னாடி வந்தவர்களையும் எழுதி இருக்கிறார். நான் நம்புறேன், இந்த உலகத்தில் இருக்கிற யாருடைய லிஸ்ட்ல நம்முடைய பெயர் வராவிட்டாலும் காரியக்காரருடைய லிஸ்ட்ல நம்முடைய பெயர் இருக்கிறது. தாவீதுனுடைய பெயர், ஆமென், ஈசாயினுடைய கையிலே எழுதப்படவில்லை, அவனுடைய கையிலே இருந்த லிஸ்ட்ல எழுதப்படவில்லை. சாமுவேலுடைய கையிலே இருந்த அந்த லிஸ்ட்ல தாவீதுனுடைய பெயர் எழுதப்படவில்லை. ஆனா ஏசப்பாவுடைய கையிலே இருந்த ஒரு லிஸ்ட்ல வேற யார் பேரும் இல்லை, தாவீதுனுடைய ஒரு பேர் மட்டும்தான் இருந்துச்சு. இன்றைக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமா வாக்கு கொடுக்கிறார், இந்த
உலகத்தில் இருக்கிற நிறைய எஜமானுடைய கையிலே இருக்கிற லிஸ்ட்ல எத்தனையோ பேர் இருக்கலாம். உங்க மூத்த அண்ணன் பேர், உங்க இளைய அண்ணன் பேர், உங்க தம்பி பேர், சொந்தக்காரங்க பேர், எல்லார் பேரும் இருக்கலாம். ஆனா உங்க பேர் மட்டும் அங்க இல்லாம இருக்கலாம். ஆனா கர்த்தர் கிருபையா வாக்கு கொடுக்கிறார், பரிசுத்த ஆவியானுடைய கையிலே ஒரு லிஸ்ட் இருக்கிறது. அதுல இதோ உங்க பிள்ளையினுடைய பெயர் முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது, உங்க குடும்பத்தினுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. நல்ல கைகளை தட்டி விசுவாசிக்கிறவர்கள், ஆமென். நம்முடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. அற்புதத்திற்காக உங்க பெயர் வரிசையில் எழுதப்பட்டிருக்கிறது. அடையாளத்தை கர்த்தர் செய்வதற்கு உங்க பெயரை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறதற்காக நன்றி நன்றி நன்றி. கரங்களை தட்டி இந்த வார்த்தை அப்படியே நடக்கட்டும் என்று சொல்லுவோம், நடக்கட்டும் என்று சொல்லுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஆமென். என்னுடைய பெயரை கர்த்தர் அங்கே பொறித்து வைத்திருக்கிறார். அவருடைய லிஸ்ட்ல என்னுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். எனக்கு ஒரு காரியக்காரனை நியமிக்கிற ஆண்டவர், எனக்கு காரியக்காரனை நியமிக்கிற ஆண்டவர் உங்க சார்பா பேசுகிறதற்கு, உங்களுக்காக பேசுகிறதற்கு, உங்களுக்காக பதில் சொல்றதற்கு, நீங்க கஷ்டப்பட்ட ஒரு காரியத்தை சொல்றதற்கு, இவன் பாத்திரவான் என்று உங்களுக்கு முன்னாடி ஒரு நற்செய்தியை கொண்டு போறதற்கு ஒரு காரியக்காரனை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். இந்த 100 days ஜபத்துல கலந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நான் நம்புறேன், யாரு கிடைக்க போறான்னா உங்களுக்காக ஒரு காரியக்காரன், உங்களுக்காக ஒரு காரியக்காரன். இந்த காரியக்காரருடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க போறதுக்கு முன்னாடியே உங்களை குறிச்ச ஒரு நற்சாட்சியை அங்க கொண்டு போய் சேர்த்துருவாரு. நீங்க போகிறதுக்கு முன்னாடியே உங்களை குறிச்ச ஒரு நல்ல விஷயம் அங்க சொல்லப்படும். அங்க உங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்றதற்கு உங்களுக்கு முன்னே போகிற ஒரு காரியக்காரன் நியமிக்கப்படுவார். வேலை ஸ்தலத்திலே உங்களுக்கு எதிராக எழும்பி இருக்கிற இடத்திலே ஒரு காரியக்காரனை கர்த்தர் அனுப்புகிறார். உங்க வீட்டு அருகாமையிலே ஒரு காரியக்காரன் உங்களுக்காக நியமிக்கப்படுகிறார். எந்த இடத்திலே உங்கள் நன்னன் மதிப்பு கெட்டு போனதோ அந்த இடத்திலே ஒரு காரியக்காரன், ஒரு காரியக்காரன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? எனக்கு இந்த வார்த்தையை தியானிச்சிட்டு இருக்கும்போது நான் என்ன ஜெபம் பண்ணேன் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு காரியக்காரனாய் நீர் வருவீராக. பரிசுத்த ஆவியானவரே எனக்கு ஒரு காரியக்காரனாய் நீர் வருவீராக. இந்த காரியக்காரன் நினைச்சா என்ன பண்ணலாம்னா சின்ன சின்ன வேலையெல்லாம் பண்ண முடியும். ஆமென். நம்மளை கொஞ்சம் கிளியர் பண்றதுக்கு நம்ம இந்த காரியக்காரன் மட்டும் நம்ம மேல பாசமா இருந்தாங்கன்னா இந்த காரியக்காரன் என்ன பண்ண முடியும்? கள்ளக்கணக்கு எழுத வேண்டாம். ஆனா என்ன பண்ணணும், இந்த 35 மார்க் எடுக்கிறதுக்கு டீச்சர்ஸ் நிறைய பேர் தேடுவாங்கல்ல. 34 மார்க் 33 மார்க் எடுத்த பிள்ளைகளை அவர் 2 மார்க் போட்டா இவன் பாஸ் ஆயிடுவான் அப்படின்னு சொல்லி 2 மார்க்கை தேடுவாங்க பாருங்க. அவங்க தான் அந்த இடத்துல யாரா வெளிப்படுவாங்கன்னா காரியக்காரர்களா. அந்த 2 மார்க் அவனுக்கு இல்ல, ஆனா எங்கேயாவது ஒரு தேடி கண்டுபிடிச்சு எடுத்து ஒரு 2 மார்க்கை சேர்த்து அவனை பாஸ் பண்ணி விடுவாங்க பாருங்க. அந்த மாதிரி நமக்கு ஒரு காரியக்காரன் கொடுக்கப்படுவார். தகுதி இல்லாத பல இடங்களிலே உங்களை நிற்பாட்டுகிற ஒரு காரியக்காரன். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. நல்ல ஆமோதிக்கிறவர்கள் இது நடக்கணும். ஆமென் 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 ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். ஒரு சமாதானத்தை கொண்டு வருகிற ஒரு காரியக்காரனை கர்த்தர் உங்களுக்கு நியமிப்பாராக. சண்டை குடும்பம் பிரிஞ்சிருக்கும் பாருங்க, பிரிகிற அளவுக்கு பிரச்சனையா இருக்கும். ஆனா திடீர்னு ஒரே ஒருத்தர் வந்து எல்லாத்தையும் சமாதானமா பேசி, இந்த மாதிரி பிரதர் உங்க மேலையும் சிஸ்டர் உங்க மேலையும் ஒரு காரியக்காரன். அதே மாதிரி கர்த்தர் நமக்கு காரியக்காரனை, இதுக்கு மேல இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு ஒரு காரியக்காரன் உங்களுக்காக ஊழியம் செய்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. ஸோ அடுத்ததாக எனக்கு ரொம்ப வியந்தது என்னன்னா, இந்த 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 சம்பவத்தை வாசிக்கும் போது அவ்வளோ அழகா இருக்கும், அவ்வளோ நேர்த்தியா இருக்கும். பாருங்க அந்த வசனத்தை, 8வது வசனத்தை திரும்ப வாசிங்க பார்க்கலாம். சாயங்காலத்தில் திராட்சை தோட்டத்து எஜமான் தன் காரியக்காரனை நோக்கி, நீ வேலை ஆட்களை அழைத்து பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர்கள் வரைக்கும் அவர்களுக்கு கூலி கொடு என்றான். ஹலோ, நல்லா கவனிச்சுங்க. பொதுவாக வந்து இப்ப காலையில 9 மணிலிருந்து ஒருத்தங்க வேலை செய்யறாங்க, அடுத்து 6 மணிக்கு 3 மணிக்கு 11 மணி, இது இவங்க லிஸ்ட் எழுதும் போது யாருடைய பேர் ஃபர்ஸ்ட்ல வரும்? கூலி கொடுக்கும் போது யாரை ஃபர்ஸ்ட்ல கொடுக்கணும் சொல்லுங்க? அவங்க தானே ஃபர்ஸ்ட் வந்தாங்க முதல்ல. ஆனா ஃபர்ஸ்ட் வந்தவங்க கூலி பேசி வந்தாங்க. அவங்களுக்கு நீங்க வேலை செய்யுங்க, நான் அவங்களுக்கு ஒரு பணம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி டிஸ்கஷன் பண்ணி வந்தாங்க. அடுத்து வந்தவங்க யாருக்குமே என்ன பேசல? கூலி பேசல. அவங்கள்ட்ட நீ போய் வேலையை பாரு, உனக்கு நியாயமானபடி நான் தருவேன், அவ்வளவுதான். அவங்க உடனே என்ன, ஃபர்ஸ்ட்ல வந்தவங்களுக்கு தான் நிறைய பேருக்கு என்ன ஜாஸ்தின்னா ஹெட் வெயிட் ஜாஸ்தி. நான் படிச்சு, நான் பட்டம் பெற்று, நான் 100 மார்க் வாங்கி, நான் பயங்கரமா அதை பண்ணி இதை பண்ணி நான் வந்து நிற்கிறேன், எனக்கு சம்பளம்னா இவ்வளோ வேணும், நான் பர்ஃபெக்ஷனாக வருவேன், 9 மணிக்குன்னா 9 மணிக்கு உள்ளே வருவேன், 4 மணிக்கு போயிடும், அது வேற போயிட்டோம். ஆனால் நம்மளை மாதிரி ஒரு சிலர் இருப்பாங்க பாருங்க, கொடுத்தா போதும்யா, செஞ்சா போதும்யா, என்னுடைய சர்டிஃபிகேட் பார்த்தா நீங்கள் கொடுக்க முடியாதியா, என்னுடைய திறமையை பார்த்தா உனக்கு கூலியை நியாயமான மாதிரி கொடுப்பாப்பா, பரவாயில்லைங்க நீங்கள் கொடுக்கறது போதுங்கயா, இந்த மாதிரி ஒரு டீம். இப்போ எல்லாருடைய லிஸ்டையும் எழுதி இருக்கிறார். ஆனா இந்த எஜமானன் இந்த காரியக்காரனை பார்த்து, எப்பா நீ சம்பளம் கொடுக்கும் போது என்ன பண்ணுனா, முன்னாடி வந்தவங்கள்ட்ட இருந்து போகாத, எப்படி பிந்தி வந்தவர்கள்
எனக்கு இந்த வசனத்தை வாசிக்கும் போது அவ்வளோ எவ்வளோ நல்ல ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் இல்லை. அதைத்தான் ஆண்டவர் முந்தினோரை பிந்தினோராய் மாற்றி முந்தினோரை ஹல்லேலூயா ஆகாது என்று தள்ளினவர்களை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துகிற கர்த்தர். பிந்தினவர்கள் தொடங்கி நீ எப்படி வா அப்படின்னா, இப்போ 1 மணி நேரம் வேலை செஞ்சாங்க பாருங்க, அவங்கள ஃபர்ஸ்ட் கொண்டு வா, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடு. பின்னாடியிலிருந்து அந்த சம்பளத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்றைக்கு கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். உங்க அநேகருக்கு கர்த்தர், நீங்க ரொம்ப காலதாமதமா ரொம்ப லேட்டா இப்போ ஒருவேளை எல்லாரும் முன்னாடி வந்ததை நினைச்சு நீங்க ரொம்ப வருத்தப்படலாம். ஆனா கர்த்தர் கூலி கொடுக்கிறவர் எங்கிருந்து ஆரம்பிக்கிறார்னா, உங்களிலிருந்து தான் கூலியை கர்த்தர் ஆரம்பிக்கிறார். உங்களிலிருந்து தான் ஆண்டவர் கூலியை ஆரம்பிக்கிறார். உங்களுக்கு தான் கர்த்தர் ஃபர்ஸ்ட் ஒரு பிரிஃபரன்ஸை கர்த்தர் தரப்போறாரு. ஆமென், ஸ்தோத்திரம். இது சீக்கிரமாய் நடக்க போகிறது. கர்த்தர் உங்களுக்கு மாறாதவராய் இருந்து, நான் அவங்கள மாதிரி இல்லையே, நான் அவங்கள மாதிரி வேலை செய்யலையே, நான் அவங்கள மாதிரி சீக்கிரமா வரலையே, எனக்கு தகுதி இல்லை. நீங்க ஒதுங்கி நிறைய பேர் நிக்கிறீங்க, நீங்க தூரத்துல போறீங்க. ஆனா கர்த்தர் பின்னாடி இருந்த உங்க பேரை எடுத்து முன்னாடி கர்த்தர் வைக்கிறார். நீங்கள் முன்னுக்கு கடந்து வருகிறீர்கள். பின்னுக்கு இருந்த உங்களை கர்த்தர் முன்னுக்கு கொண்டு வருகிறார். பின்னுக்கு இருந்த உங்க பிள்ளைகளை ஆண்டவர் முன்னுக்கு கொண்டு வர்றாரு. பின்னாடி இருந்த உங்க குடும்பத்தை கர்த்தர் இந்த ஜெபத்துக்கு பிற்பாடு முன்னாடி கொண்டு வருவாரு. பிரதர், நீங்க முன்னாடி வருவீங்க. சிஸ்டர், ஆண்டவர் உங்களை முன்னாடி கொண்டு வருவாரு. என் அன்பு தகப்பனே, தாயே, உங்க குடும்பத்தை ஆண்டவர் முன்னாடி கொண்டு வருவாரு. ஓ ஹல்லேலூயா. ஒரு காரியக்காரன் இந்த ஆராதனையில அசைவாடுகிறார். ஒரு காரியக்காரன் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரை கர்த்தர் தீர்மானிக்கிறார். ஹல்லேலூயா. பின்னாடி இருக்கிற உங்களுக்கு தான் முதல் உரிமையை கொடுக்க போறார். ஆண்டவருடைய வருகை தாமதிக்குமானால் வருகிற ஆண்டு உங்களிலிருந்து தான் கணக்கு ஆரம்பிக்க போகிறது. உங்களிலிருந்து தான் அந்த அற்புதம் ஆரம்பிக்க போகிறது. உங்களிலிருந்து தான் அந்த செழிப்பு ஆரம்பிக்க போகிறது. நல்ல கரங்களை தட்டி ஆமென் ஆமோதிக்கிறவர்கள் அந்த அபிஷேகத்தின் வல்லமை குடும்பத்தில் பின்னுக்கு தள்ளப்பட்ட உங்களிலிருந்து, ஹல்லேலூயா, குடும்பத்தில் பின்னுக்கு தள்ளப்பட்ட உங்களிலிருந்து இப்போ அந்த லிஸ்ட் கர்த்தர் எடுக்க ஆரம்பிக்கிறார். அந்த கூலியை கர்த்தர் கொடுக்க ஆரம்பிக்கிறார். அந்த நன்மையை கொடுக்க ஆரம்பிக்கிறார். உங்களிலிருந்து தான் ஆரம்பிக்குது. அந்த ஆசீர்வாதம் உங்களிலிருந்து தான் ஆரம்பிக்குது. மகளே, உன்னுடைய வீட்டிலே ஒதுக்கப்பட்ட உன்னிடத்திலிருந்து தான் ஆரம்பிக்குது. ஆமென், உங்களிலிருந்து தான் ஆரம்பிக்குது. நான் ஆராதிக்கிற தகப்பன் ஒரு காரியக்காரனை நியமித்து அடுத்ததாக கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். என்னுடைய கணக்கு, அவருடைய ஆசீர்வாதம் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, பிந்தினவர்களிடத்திலிருந்து தொடங்கி முந்தினவர்கள் வரைக்கும். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லும். இது எப்பாவது ஒரு டைம் தான் நடக்கும். நம்ம ஜெபம் பண்ணும்போது ஸ்கூல்ல இது நிறைய பேருக்கு நடந்திருக்கும். எப்போன்னா எஸ்ஐ கொஸ்டின் தெரியாத போது ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருந்தால் பின்னாடி இருந்து ஒரு ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே, எப்போவுமே இந்த வாத்தியார் பின்னாடி இருந்து சொல்லுங்கன்னு சொல்லுவார். இன்னைக்கு அப்படி சொல்லக்கூடாது, முன்னாடி இருந்து சொல்லணும் அப்படின்னு ஆரம்பித்தா, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுன்னு சொன்னால் நமக்கு தெரியும் 10 பேர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே பெல் அடிச்சிடும், சார் கிளம்பிடுவார் அப்படின்னு. நிறைய பேருடைய ஜெபம் ஸ்கூலில் படிக்கும்போது தான் உங்களுக்கு ஜெபம், இந்த மாதிரி ஜெபம்லாம் கேட்கப்பட்டிருக்கும். இப்போ லிட்டரலாக இந்த ஜெபம் நடக்க போகுது. உங்களுக்கு எங்கேருந்து ஆரம்பிக்க போகுதுன்னா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர்கள் வரைக்கும் கூலி கொடுக்கிற ஒரு நாளை கர்த்தர் கிருபையாய் கொண்டு வரப்போகிறார். ஹல்லேலூயா. கடைசியா இந்த சம்பவத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு சொன்னா, வாசிங்க 9வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஆமென். அப்பொழுது 11ஆம் மணி வேளையில் வேலை அமர்த்தப்பட்டவர்கள் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். ஹலோ, இப்போ நினைச்சுங்க, இப்போ வரிசை எப்படி நிற்குது? பிந்தினவர்களை அப்படியே யூ டர்ன் போட்டு ஃபர்ஸ்ட்ல காலில் வந்தோம், அவங்க பின்னாடி போயிட்டாங்க, இவங்க முன்னாடி வந்து 11ஆம் மணி வேளையில் வந்தவங்களுக்கு எவ்வளோ கொடுத்தாச்சு கையில். ஆனால் இவர் என்ன பண்ணல, பெருசா வேலையே செய்யல. சட்டையை கழட்டுறதுக்கு முன்னாடி டைம் ஆகி போச்சேன், காலை கழுவி உள்ள போறது மாதிரி டைம் ஆகி போச்சேன். இவருக்கு உடனே சந்தோஷமா இருக்கு. என்ன ஒரு எப்படி ஒரு ஆனந்தமா இருக்கும்ல, அந்த சந்தோஷம் உங்களுக்கு வரும். இந்த ஜெபம் முடியறதுக்குள்ள அந்த சந்தோஷம் வரும். இந்த 100 days ஜெபம் முடியறதுக்குள்ள கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை நிச்சயம் தருவாரு. ஆமென். அந்த கூலியை கையில வாங்கின உடனே இவங்க எந்த பணமும் பேசல, இவங்க எவ்வளவு கிடைக்கும்னு கேட்கல. சும்மா நின்னவங்களுக்கு கூப்பிட்டு கடைசியில் 1 மணி நேரம் வேலையை கொடுத்துட்டு கையில ஒரு பணம், டெய்லி காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் உழைக்கிறவங்களுடைய பணம் கையில கொடுத்தோன்னா வாங்கிட்டு சந்தோஷமா இந்த பக்கம் திரும்புறாங்க. அடுத்து 10வது வசனத்தை வாசிக்கலாம். முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள். இப்போ பின்னாடி லைன்ல இருக்கிறவங்களுக்கு இப்போ இவங்க நினைச்சது நியாயமா இல்லையா? நியாயம் தான். ஏன்னா முன்னாடி 1 மணி நேரத்தில் வந்தவனுக்கு ஒரு பணம். அப்ப காலையில இருந்து நம்ம வேலை செய்யறோம், நமக்கு
இப்ப என்ன நடக்குது பாருங்க. எண்ணினார்கள், அவர்களுக்கும் ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். முஞ்சி அப்படியே சுண்டி போயிருச்சு. அடுத்த வசனம், வாங்கி கொண்டு வீட்டெஜமானை நோக்கி, பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். பகலிலே கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே என்று முறுமுறுத்தார்கள். இப்போ இவங்களுக்கு பிரச்சனை, இவங்களுக்கு. ஆனா அடுத்த அது வாசி முடிச்சிருவோம். ஆமென். அவர்களில் ஒருவனுக்கு அவன் பிரதி உத்தரமாக, சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை. நீ என்னிடத்தில் ஒரு பணத்திற்கு சம்மதிக்கவில்லையா? உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ. உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனாகிய இவனுக்கு கொடுப்பது என்னுடைய. ஹலோ, இப்ப நமக்கு ஸ்கூல்ல ஃபெயில் ஆகிறது நமக்கு ரொம்ப மானக்கேடு தான். ஆனா நம்ம கூட படிச்ச 4 பேர் ஃபெயில் ஆயிட்டான்னு வச்சுங்களேன், நமக்கு சந்தோஷமா இருக்கும். நம்ம ஃபெயில் ஆனது நமக்கு பெரிய விஷயமா தெரியாது. நமக்கு வீட்டில் சொல்றதுக்கும் ஈஸியா இருக்கும். அவன் ஃபெயில் ஆயிட்டான், அவன் ஃபெயில் ஆயிட்டான், அவன் ஃபெயில் ஆயிட்டான், நானும் அவ்வளவுதான் சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம எல்லாருக்கும் நிறைய நேரத்தில் என்னன்னா, இவர் வரும்போது கூலி பேசும்போது இவன் கணக்கு பேசி வந்தது யாரு சொல்லுங்க. இதுக்கு தான் சொல்றது, கத்துற இடத்துல கணக்கு பேசி வரக்கூடாது. புரியுதா? நம்ம நிறைய பேர் கணக்கு பேசுவோம். நீ இது செய்ய மாட்டவரே, நான் இதை செய்வேன், செய்யலைன்னா செய்ய மாட்டோமா? அவருக்கு எதுக்கு அப்படி சொல்லணும்? நீங்க செய்யுங்க ஆண்டவரே, என்னுடையது, நீங்க கொடுத்ததான் எல்லாமே. கத்துற இடத்துல கணக்கு பேசலாமா? வந்த உடனே இவங்க, நீங்க இந்த அதிகாரத்தை ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா, எஜமானனுக்கும் இவங்களுக்கும் என்ன ஓடும்? ஒரு டிஸ்கஷன் ஓடும். ஒரு நாள் இவ்வளவு பணத்துக்கு கூலி என்னன்னு அவர் கேட்கும்போது, இவ்வளவு கூலி தரணும் அப்படின்னு பேசி இவங்க இப்ப என்ன பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னா, இவங்க ஒரு கேட்டு கரெக்டா வந்துட்டாங்க. ஆண்டவர் இடத்துல டீல் பேசி தான் எஜமான இடத்துல வந்திருக்காங்க. இப்போ கடைசியில பணம் கொடுக்கும்போது லாஸ்டா வந்தவனுக்கு ஒரு பணத்தை கொடுத்த உடனே இவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்க? ஏப்பா, நீ பேசிட்டு வந்தது, ஆண்டவரே எனக்கு இதை தந்தா இதை தருவேன் தானே பேசுனீங்க, தந்துட்டேன் போ. புரியுதல்? நீ என்கிட்ட டீல் பேசிட்டு தானே வந்த. அப்புறம் கொடுத்த உடனே இவங்களுக்கு பயங்கரமான பொறாமை. காலையிலிருந்து வெயிலையும் மழையிலையும் கஷ்டத்திலையும் உஷ்ணத்திலையும் இருந்தவங்க நாங்க. கடைசி 1 மணி நேரம் வந்தவங்களுக்கு நீங்க ஒரு பணத்தை கொடுத்து அவர்களுக்கு எங்களை. ஹலோ, இதுதான் உங்களுக்கு நடக்கும் நிறைய பேருக்கு. இந்த ஜெபம் முடிச்சதுக்கு அப்புறம், இந்த 100 நாளுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் அப்படின்னா, எனக்கு சமமா நீ வந்துருவியா, எனக்கு சமமா வந்துருவியா, எனக்கு சமமா உனக்கு கிடைச்சிருமா? அப்படியெல்லாம் நீ எப்பவும் கீழே தான், நான் எப்பவும் மேலே தான். இல்ல, ஒரு எஜமானன் இருக்கிறார், ஒரு எஜமானன் இருக்கிறார். அவர்களுக்கு சமமாக்குற ஒரு எஜமானன். உங்க குடும்பத்தில் இருக்கிற அவர்களுக்கு சமமாக்குற எஜமானன். ஆமென். உங்களை பகைத்த அவர்களுக்கு சமமாக்குற எஜமானன், உங்களை குறைவாய் நினைத்த அவர்களுக்கு சமமாக்குற எஜமானன் ஒருவன் இருக்கிறார். இப்ப எங்களுக்கு சமமாக்குறீரே. உடனே எஜமானன் என்ன சொல்றாருன்னா, டேய், உனக்கு ஒரு பணத்தை நான் பேசிட்டேன், உனக்கு கொடுத்துட்டேன். இவங்களுக்கு அரை பணம் கொடுக்கணுமா, ஒரு பணம் கொடுக்கணுமா, 3 பணம் கொடுக்கணுமா? அது யார் இஷ்டம். உங்க மேல ஒருத்தனும் பொறாமப்படலாம் முடியாது. நிறைய பேருக்கு பொறாம வந்து, இவனுக்கு இவளுக்கு இந்த மனுஷிக்கு இப்படி வரலாமா அப்படின்னு. இதுக்கு முன்னாடி இந்த ரயில்வே கட்டுக்கு அந்த பக்கம் ஒரு சர்ச்சு நம்ம டெடிகேஷன் பண்றோம் அப்படின்னா, வாடகை இடத்துல வாங்கி அது கிட்டத்தட்ட ஊழியம் ஆரம்பிச்சு ஒரு 3வது வருஷத்திலேயே 2வது சர்ச்சை நம்ம மாத்திரம். அப்போ மாற்றும் போது வந்து கொஞ்சம் பேர், அன்னைக்கு ஒரு 100 பேர் இருப்பாங்க, 150 பேர் இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். அன்னைக்கு நிறைய பேரை கூப்பிட்டு இந்த மாதிரி டெடிகேஷன் ஆரம்பிச்சு, டெடிகேஷன் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் சர்ச்சை விட்டு நான் வெளியே வரேன். வெளியே வந்த உடனே ஒரு டீம் அவன் வந்து, பாஸ்டர் உங்களை குறித்து ரொம்ப மோசமாக பேசினாங்க ஒரு டீமு அப்படின்னு. என்ன குறித்து மோசமாக பேசுறதுக்கு என்ன இருக்கு? இல்லை, வெளியில் பேசிட்டு இருக்கிறாங்க. நம்ம 10 வருஷமா இங்கே இருக்கிறோம், நம்மளே இது வரைக்கும் ஒரு சர்ச்சு கட்டு ஓப்பன் பண்ணவே இல்லை. இவன் போன 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்தான், அதுக்குள்ள இவன் இந்த இடத்துல வாடகைக்கு வாங்கி ஒரு சர்ச்சு கட்டிருக்கான், இவன் எப்படி இப்படி கட்ட முடியும் அப்படின்னு ரொம்ப இதுவாக பேசிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து கஷ்டமா இருக்குது அப்படின்றது மாதிரி அவங்க சொல்லி அந்த டிஸ்கஷன். அப்போ வந்து வளராத சர்ச்சு கொஞ்சம் பேர், நான் எனக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருந்துச்சு. ஏன்னா பேசினவங்க ரொம்ப நான் நேசிக்கிறவங்க, ரொம்ப முக்கியமானவங்க, அந்த மாதிரி வருத்தமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு இதை வாசிக்கும் போது நினைக்கிறேன், 3 வருஷமா 2 வருஷமா யாருக்கு என்ன கொடுக்கணும்ன்றது சத்தமா சொல்லுங்க. அவர் இஷ்டம், அவர் இஷ்டம். உங்களுக்கு என்ன எப்ப கொடுக்கணும்னு அவர் இஷ்டம். உங்க மேல பொறாமப்பட்டு யாரும் இருக்க முடியாது. நான் நம்புறேன், கர்த்தராகிய ஆண்டவர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். உங்களை நிறைய பேருக்கு கர்த்தர் சமமாக்க போகிறார். ஆமென். சமமாக்க போகிறார். உங்களை கீழ் தள்ளினவர்களுக்கு கர்த்தர் சமமாக்க போகிறார். அது அவர் இஷ்டம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஒருவரும் பொறாமைப்பட முடியாது. ஏன் இவனுக்கு இது செஞ்சீங்கன்னு யாரும் கேட்க முடியாது.
கொடுக்கிறது, யாருக்கு எவ்வளவு கொடுக்கிறது, எப்படி கொடுக்கிறது, எப்படி ஆசீர்வதிக்கிறது, எப்படி பயன்படுத்துறது, அது நம்ம கையில் இல்லவே இல்லை. அது யார் இஷ்டம்னா ஒருவனை தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவரும் அவர் ஒருவர் மட்டுமே. ஆனாலும் இத்தனை ஆசீர்வாதங்கள் நமக்கு வந்தாலும் நமக்கு மேலான ஆசீர்வாதம் அவர் ஒருவர் மட்டும்தான். இது வரும் போகும், இது கிடைக்கும் கிடைக்காது. ஆனா இயேசு கிறிஸ்து ஆராதிக்கிற ஆண்டவர் மட்டும் நேற்றும் இன்றும் அந்த சொத்து மட்டும் இது அசையா சொத்து, அது அசையா சொத்து. அந்த சொத்தை மட்டும் நம்மை விட்டு யாரும் பிரிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். இந்த 83வது நாள் உனக்கு நான் கூலி கொடுக்கிறதுக்கு நாள் வந்தது. ஹல்லேலூயா. இப்போ நான் என்ன நம்புறேன்னா, இந்த சத்தத்தை கேட்குற எல்லாரும், இங்கே இருக்கிற எல்லாரும் நம்ம லைனாக எங்கே நிற்கிறோம்னா அப்படியே கூலி வாங்குறதுக்காக நிற்கிறோம். நம்முடைய எஜமானன் அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் பிதாவாகிய தேவன் மேலே இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறார். நம்முடைய காரியக்காரராகிய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள கூலியை கையில் வச்சிருக்கிறாரு. அவர் கூலியை கையில் கொடுக்கிறாரு. கொடுக்கும்போது பின்னாடி இருக்கிற நிறைய பேர் சொல்றாங்க, இவனுக்கு கொடுக்காதீங்க, இவனுக்கு கொடுக்காதீங்க, இவன் தகுதி இல்லை, இவனுக்கு கொடுக்கவே கூடாது, இவன் இப்பதான் வந்தான், இவன் நேற்றைக்கு முளைச்ச காலம், இவனுக்கு எதுக்கு நீ செய்யணும் அப்படின்னு நிறைய பேர் குற்றப்படுத்தும் போது அங்கே இருந்து காரியக்காரராகிய பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் வாயை நீங்க அடைக்க வேண்டியதில்லை. அவர் வாயை அடைச்சு சொல்றாரு, அவனுக்கு என்ன கொடுக்கணுமோ ஏன் இஷ்டம், என்னுடைய விருப்பம், நான் யாருக்கு என்ன செய்கிறனோ அவர் செய்ய யார் தடுக்க முடியும்? ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை சமமாக்குற ஒரு எஜமானன், பெரிய நபர்களோடு, பெரிய தியாகிகளோடு, நிறைய வேலை செய்தவர்களோடு, கூலி பேசி வந்தவர்களோடு, பெரிய டேலண்ட் உள்ளவர்களோட, நேர்த்தியாய் அழைக்கப்பட்டவர்களோட, முன்னாடி வந்து நின்றவர்களோட என்ன பண்ணுகிறவர் அப்படின்னா, இவர்களோட நம்ம ஒப்பிடவே முடியாதுன்னு நம்ம ஒதுங்கி நிற்கும் போது, நம்ம தூரத்தில் நிற்கும் போது, நம்முடைய லிஸ்ட்லேயே நம்மளை முன்னாடி கொண்டு வந்து, பின்னாடி இருக்கிறவர்களை முன்னாடி வரிசையில் கொண்டு வந்து, நமக்கும் அதே கூலியை கையில் கொடுத்து அவர்களுக்கு சமமாக்குற ஒரு தேவனை ஆராதிக்கிறோம். இது நடக்கும் சிஸ்டர், பிரதர், இது நடக்கும். அன்பு தகப்பனே, தாயே, நடக்கும். பின்னாடி இருக்கிறவங்க குடும்பத்தை கர்த்தர் முன்னாடி கொண்டு வருவாரு. நிச்சயமா ஆண்டவர் உங்க பிள்ளைகளை முன்னாடி கொண்டு வருவாரு. நீங்க இன்னைக்கு பின்னாடி இருக்கிறீங்க, இன்னைக்கு பின்னாடி போயிட்டு இருக்கிறீங்க. ஆனா கர்த்தர் லிஸ்ட்டை மாத்தி எழுதுறாரு. கர்த்தர் முன்னாடி வந்தவர்களை பின்னாடி வந்த உங்களை முன்னாடி கர்த்தர் கொண்டு வந்து அதை மாத்தி எழுதி கர்த்தர் கிருபையாய் அவர்களுக்கு சமமாக்குறார். இல்ல நீங்க குறைஞ்சவங்க இல்லைன்னு கர்த்தருடைய வருகை தாமதிக்கும்னா அடுத்த வருஷமே நிறைய பேர் பார்க்க போறோம். அப்படியே எழுமி நிற்கலாமா? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்படியே எழுமி கொஞ்சம் முன்பாக வாங்க. ஆன்லைனில் இருக்கிற பிள்ளைகள் அப்படியே கடைசி ஜெபத்துக்கு நீங்க இருக்கிறதுக்கு உங்களை அன்பாய் கேட்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். அவர் இன்னைக்கு கிருபையாய் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். நான் உனக்கு, அது அவனுடைய சேனைக்கு கூலியா இருக்கும், அது அவனுடைய சேனைக்கு கூலியா இருக்கும். 18வது வசனத்திலிருந்து எசேக்கியேல் வாசிக்கும் போது ரொம்ப அழகாய் சொல்லப்படுகிறது. ஆமேன். 18வது வசனம். ஆமேன். தேங்க்யூ ஜீசஸ். எசேக்கியேல், மனுபுத்திரனே, பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் தீருவுக்கு முன்னே தன் சேனைகளிடத்தில் கடும் ஊழியம் வாங்கினான். ஒவ்வொருவனுடைய தலையும் மொட்டையாயிற்று, ஒவ்வொருவனுடைய தோள் பட்டை தோலும் உரிந்து போயிற்று. ஆனாலும் அவன் தீருவுக்கு விரோதமாய் செய்த ஊழியத்தினாலே அவனுக்காவது அவன் சேனைக்காவது கூலி கிடைக்கவில்லை. ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாருக்கு எகிப்து தேசத்தை கொடுக்கிறேன். அவன் அதன் ஏராளமான ஜனத்தை சிறைபிடித்து அதன் ஆஸ்திகளை எல்லாம் சூறையாடி அதன் கொள்ளை பொருட்களை எடுத்துக் கொள்ளுவான். இது அவனுக்கு சேனைகளின் கூலியாயிருக்கும். ஆமென். 18வது வசனத்திலே அவனுக்கு கூலி கிடைக்கவில்லை என்று எழுதியிருக்கிறது. 19வது வசனத்திலே இது அவனுக்கு கூலியா இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை வருடமானாலும் எத்தனை மாதங்களானாலும் நான் செய்த காரியத்தை கணக்கில் வைத்து எனக்கு கூலி கொடுக்கிறவர், அம்மா மறந்திருக்கலாம், அப்பா மறந்திருக்கலாம், அப்பா கூலி கொடுக்காம இருக்கலாம், அம்மா கூலி கொடுக்காம இருக்கலாம், நீங்க செஞ்ச யாருமே உங்களுக்கு கூலி கொடுக்காம இருக்கலாம், எல்லாருமே நீங்க செஞ்ச நன்றியை மறந்திருக்கலாம், நீங்க உழைச்ச உழைப்ப மறந்திருக்கலாம், நீங்க பட்ட கஷ்டத்தை மறந்திருக்கலாம். ஆனா கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல, அவர் நீங்க செய்ததை மறக்க மாட்டார். பிரதர் மறக்க மாட்டார், சிஸ்டர் மறக்க மாட்டார். கூலி கொடுக்கலன்னு சொன்ன அதே அதிகாரம், அதே வசனம் இது அவனுக்கு கூலி ஆகும்னு சொல்லுது. பரமதேவன் உங்களை விட்டுருவாரா?
அம்மா மாதிரி உங்களை விட்டுருவாரா? அப்பா மாதிரி உங்களை கண்டுக்காம விட்டுருவாரா? சொந்தக்காரங்க மாதிரி உங்களை விட்டுருவாரா? அண்ணன் தம்பி மாதிரி உங்களை விட்டுருவாரா? அவர் விட மாட்டார், அவர் விட மாட்டார். அவர் கூலி கொடுக்கிற கர்த்தர், அவர் பதில் கொடுக்கிற கர்த்தர், உடைய பிரயாசத்திற்கு பதில் கொடுக்கிற கர்த்தர். கைகளை உயர்த்தி சத்தமாய் இயேசுவேன்னு முழு பலத்தோடு சொல்லுங்க, சொல்லுங்க. நான் நம்புறேன் இந்த வார்த்தை. சொல்லுங்க முழு பலத்தோடு. பத்தாது, பத்தாது. நல்ல சத்தமா, சத்தமா இயேசுவே. இதோ ஒரு தேவன் வந்திருக்கிறார். அவர் கூலி கொடுக்கிறவராய் வந்திருக்கிறார், கூலி கொடுக்கிறவராய் வந்திருக்கிறார். நீங்கள் உழைத்த உழைப்பிற்கு, நீங்கள் பட்ட கஷ்டத்திற்கு, நீங்க வடித்த கண்ணீருக்கு அப்பா கொடுக்காத கூலி, அம்மா கொடுக்காத கூலி, கூட பிறந்த உடன் சொந்தங்கள் கொடுக்காத கூலி, முன்னோர்கள் கொடுக்காத கூலியை கணக்கிலே வைத்து அந்த கூலியை கொடுக்கிறதற்கு இதோ ஒரு தேசிக்கிற ஒரு தகப்பன், ஒரு எஜமானன், ஒரு காரியக்காரன் உங்களுக்கு முன்னே வந்திருக்கிறார். நம்புறவங்க கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. சத்தமா இயேசுவேன்னு ஜெபிக்க 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 ஜெபிக்க. அக்கினி 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 அக்கினியாய், அக்கினியாய் தம் தபா ரஹதோ லர பேரா தேலபரா. இப்பொழுது தேவனால் அனுப்பப்படுகிற ஒரு அக்கினி, தேவனால் அனுப்பப்படுகிற ஒரு அக்கினி எதிரியினுடைய பாளையத்திற்குள்ள கடந்து போகட்டும், விரோதமாக எழும்புடைய பாளையத்துக்குள்ள கடந்து போகட்டும், அந்த பொறாமையினால் காரியத்தை செய்கிற அந்த நபர்களுக்குள்ள கடந்து போகட்டும், அந்த கோராகின் கூட்டத்திற்குள்ள கடந்து போகட்டும், அந்த குறை சொல்லுறவர்களுக்குள்ள கடந்து போகட்டும், அந்த எதிராக எழும்புறவர்களுக்கு கடந்து போகட்டும். தேவனால் அனுப்பப்படுகிற ஒரு பட்டயம், தேவனால் அனுப்பப்படுகிற ஒரு பட்டயம். லோதரா லேபராமா நம்தோ நம ரஹத்தே அக்கினினால் பதிலளிக்கும் தேவன், அக்கினினால் பதிலளிக்கும் தேவன். இப்போ இப்போ மகிமையாய், மகிமையாய் ஜீசஸ், ஜீசஸ் ஒவ்வொருவர் மேல் நீ தபா ரோஹதலரம் இம்தனரோ தலர் யாதரமா. நடக்கட்டும் நடக்கட்டும் நடக்கட்டும். இந்த அற்புதம், இந்த அற்புதம், இந்த வசனத்தினுடைய ஆழம் நிறைவேறுகிறதுக்குரிய காலம். நாதரமௌதஹதலர் யாதனம் ரோதரலத்தனரமா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. பரலோக தகப்பனே, பரமதேவனே, உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை, வெட்கப்பட்டு போவது இல்லை. உமது முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கூலி கொடுக்கிற தேவன் நீர் அல்லவா ஆண்டவரே. Thank you Jesus. இந்த வார்த்தை நிறைவேறுவதனுடைய காலம் ஆரம்பமாகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தரும் அதை நாங்க வந்து அனுபவிக்க போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அனுபவிக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யாரும் தடுக்க முடியாது, யாரும் தடுக்க முடியாது. Thank you Jesus, thank you Jesus. ஆமென். என் மனசுக்குள்ள ஒரே ஒரு பாடல் வந்துட்டே இருக்குது. யாக்கோபே நீ வேறு ஒன்றுவாய், நீ பூத்து குலுங்கிடுவாய், நீ காய்த்து கனி தருவாய், இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவாய், பூமியெல்லாம் நிரப்பிடுவாய். ஹல்லேலூயா. ஒரு பரமராஜாவை நான் பார்க்கிறேன், ஒரு தேவனை என்னுடைய கண்களால் நான் பார்க்கிறேன். அவர் தன்னுடைய கைகளிலே கூலியை வைத்துட்டு, இல்லை உனக்கு கூலி கிடைக்காதுன்னு நீ நினைச்சிருக்கிறியா? உனக்கு கொஞ்சமா கிடைக்கும் நீ சோர்ந்து போயிருக்கிறியா? நான் தகுதி இல்லாதவான் நீ நினைச்சிட்டு இருக்கல, நான் தகுதி இல்லாதவன் நீ நினைச்சிட்டு இருக்கல மகளே. ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து கூலியை வாங்குறதுக்கு நான் என்ன ஆண்டவரே செஞ்சேன்? ஆண்டவரே நான் என்ன செஞ்சேன்? ஆண்டவரே நான் ஒன்றும் செய்யலை, நான் ரொம்ப மோசம், எனக்கு எந்த தாளந்தும் இல்லை, எனக்கு யாரும் இல்லை, எனக்கு இந்த மாதிரி கூலியை தர முடியாது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆனா அவர் சொல்றாரு, இல்லை நான் உன்னை அவர்களுக்கு சமமாக்குவேன், சமமாக்குவேன். உன்னை நான் வேறு பிரிச்சு நான் பார்க்க மாட்டேன். உலகம் உங்களை வேறு பிரிச்சு பார்க்கலாம், சொந்தக்காரங்க உங்களை வேறு பிரிச்சு பார்க்கலாம், சுற்றி இருக்கிறவங்க வேறு பிரிச்சு பார்க்கலாம். ஆனா அப்பா சொல்றாரு, நான் உன்னை ஒரு நாள் வேறு பிரிச்சு பார்க்க மாட்டேன், நான் உன்னை சமமாக்குவேன். ஹல்லேலூயா. அருமையான மகன் அல்லவோ, எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அருமையான மகன் அல்லவோ, எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ. இனிமேல் நீ அடிமையாவதில்லை, இனிமேல் நீ அடிமையாவதில்லை, எனக்கே ஊழியம் செய்திடுவார், எனக்கே ஊழியம் செய்து. யாக்கோபே நீ வேறு ஒன்றுவா, யாக்கோபே நீ வேறு ஒன்றுவா,
போதே குலுங்கிடுவார், காய்த்தே கனி தருவார். போதே குலுங்கிடுவார், காய்த்தே கனி தருவார். இந்த பூமி எல்லாம் நிரம்பிடும், இந்த பூமி எல்லாம் நிரம்பிடும். நானே காப்பாற்றுவேன், நாள்தோறும் நீர் மாற்றுவேன். நானே காப்பாற்றுவேன், நாள்தோறும் நீர் மாற்றுவேன். இரவும் பகலும் காத்துக்கொள்வேன், இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். எவரும் தீங்கிழைக்க விட மாட்டேன், எவரும் தீங்கிழைக்க விட மாட்டேன். யாக்கோபே நீ வேரூன்றுவாய், யாக்கோபே நீ வேரூன்றுவாய். இப்போதே குலுங்கிடுவாய், காய்த்தே போதே குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய். இந்த பூமி எல்லாம், இந்த பூமி எல்லாம் கடைசியாக புதிய புதிய கூர்மையான போரடிக்கும் கருவை ஆக்குவே. சுந்தரம் ஹalleluya. மலைகளை மிதித்து நொறுக்கிடுவார், மலைகளை மிதித்து நொறுக்கிடுவார். குன்றுகளை தவிடு பொடியாக்குவார், குன்றுகளை தவிடு பொடியா. ஆமென். என் மகனே நீ வேரூன்றுவார், என் மகளே நீ வேரூன்றுவாய். என் மகனே, என் மகனே நீ வேரூன்றுவாய், என் மகளே நீ வேரூன்றுவாய். இப்போதே குலுங்கிடுவாய். ஆமென். இந்த பூமி எல்லாம் நிரம்பி, இந்த பூமி எல்லாம் நிரம்பி, இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவாய். கைகளை தட்டி அந்த பரலோக ராஜாவுக்கு, இதுவரையிலும் நடத்தின தேவனுக்கு thank you Jesus, thank you Jesus. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும், திருச்சபையில் நிற்கிற பிள்ளைகள், ஆன்லைன் மூலமா சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன்ப்பா. அவங்களுடைய ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுங்க ஆண்டவரே. thank you Jesus.